திவாகர தனுஜம் சனைச்சரம். இன்றைக்கி சனி. இன்றைக்கி முதல்ல அவர் பாடின கீர்த்தனையே நவகிரகத்தில் சனி தான். அவரை யமன் காலில் அடிச்சுட்டான். அதனால தான் அவர் கால் ஊனம். கால தண்ட பரிபீட்டித ஜானு காமிதார்த்த பலத காமதேனு. சனி மாதிரி கொடுக்குறவன் உலகத்திலே கிடையாது. காமதேனு மாதிரி அள்ளி கொடுப்பான். அவன் உன் ஜாதகத்தில் நல்ல ஸ்தானாதிபதியாக இருக்கணும். காமிதார்த்த பலத காமதேனு காலச்சக்கர பேத சித்திரபானு கல்பித சாயா தேவி சூனு. தாயார் எப்போவுமே குழந்தைகிட்ட அப்பாவை பற்றி தப்பாக சொல்லித்தரப்படாது. கேட்டுக்கோங்க. சொல்லி கொடுத்தா குழந்தைக்கு அப்பாட்ட பிரியம் வராது. சூரியன் இருக்கானே, சூரிய பகவான் தன்னோட நிழல், சாயானா நிழல், அந்த நிழலை பொம்மை நாட்டி ஆக்கி வலுக்கட்டாயமாக அடைஞ்சான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும். அப்போ பிறந்த பையன்தான் சனி. இவ சொல்லி கொடுத்துட்டா இந்த மாதிரின்னு. அதனால தான் சனிக்கு சூரியனை பிடிக்காது. சூரியன் பையன்தான் சனி, சந்திரன் பையன்தான் புதன். நவகிரகத்திலேயே அப்பா பிள்ளைக்கும் ஆகாது. அப்புறம் நம்ம கிரகத்தில் எப்படி ஆகும்? அந்த சனி எழுத்தாப்பில் வரார். இப்போ யமன் கேட்குறான் அவனோட சகோதரன், எங்கே போறேன்னு. தயமயந்திக்கு சுயம்வரம் மாலை போட போகிறேன்னா. சிரித்தான் யமன். என்ன சிரிக்கிறேன்னா, தமயந்தி மேரீடு நலச்சக்கரவர்த்தி கான் டு கொடைக்கானல் அப்படின்னா. யூ ஆர் டூ லேட். உடனே கோபம் வந்துருத்து. யாருக்கு? சனிக்கு. தேவாளுக்கு மாலை போடாமல் அல்ப மனுஷனுக்கு போட்டாலே அவளை நான் என்ன பண்ணுறேன் பாருன்னா. யமன் சொன்னால் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. கேட்டுக்கோங்க. சனி வந்திருக்கார் நளன் அரண்மனைக்கு. நல்லா கேளுங்கோ. நளனுக்கு ஒரு பையன் பொண்ணு பிறந்தாச்சு. 12 வருஷம் காத்துன்ருக்கார். யார்? சனி. நளனை பிடிக்கிறதுக்கு 12 years காத்துன்ருக்கார். 12 வருஷம் அவர் காத்துன்ருக்கார். அவர் நளனை பிடிக்கிறதுக்கு. இதுக்கு வியாக்கியானம் பண்ண ஒருத்தர், சனி ஒத்தனை பிடிச்சா குறைஞ்சது 2.5 வருஷம் பிடிப்பார், அதிகபட்சம் 7.5 வருஷம் பிடிப்பார். ஆனால் இந்த நளனை பிடிக்கிறேன்னு வந்த சனியை நள மகாராஜா 12 வருஷமாக பிடிச்சி வச்சுருக்கார். இப்போ இவன் தான் சனியை விட மோசம். இதுலேருந்து என்ன அர்த்தம்? நம்ம யோக்கியமாக நடந்துட்டால் சனி ஒன்றும் பண்ணாது. இப்போ நம்மளெல்லாம் ஏன் பிடிக்கிறதுன்னா, நம்ம போன ஜென்மாவில் பண்ண பாவம். பகவான் நம்மளை எப்படி நடத்துகிறான்னா, நவகிரகத்தை வச்சு தெரிஞ்சுக்கோ. நவகிரகம் 12 ராசி. ஒரு ராசிக்கு 2.25 நட்சத்திரம், 9 கிரகம். இவ்வளோத்தையும் டிவைட் பண்ணி வச்சுருக்கான். 12 ராசியில் 27 நட்சத்திரம். நேற்றுக்கு ரொம்ப பேர் என்னை கேட்டால் தெரியலை. நேற்றுக்கு சொன்னேன், சாந்திர மாதத்தை வச்சுத்தான் பண்டிகை. ஆவணி அவிட்டம்ங்கிற ஆடி மாதமே வந்துருத்தேன்னு ஒரு சமத்து ஃபோன் பண்ணுறான் எனக்கு. பஞ்சாங்கம் பார்க்க தெரியலை ஒத்துருக்கும். கோபப்படுறேன், உங்கள் எல்லாரையும் திட்டுறேன். பஞ்சாங்கமே பார்க்கறது இல்லையே, தினமும் படிக்கணும். சிராவணம்னு சொல்லுங்கோ. இனிமேல் இந்த ஆவணியை விட்டம்னு சொல்கிறத விட்டு தொலையுங்கோ. இதுக்கு பேர் சிராவணம். சிராவண மாதம் பௌர்ணமி. இன்னைக்கு நாளையிலேருந்து சிராவணம் பகுளம் அப்படின்னு போட்டிருப்பா. போய் பஞ்சாங்கத்தை ராத்திரி பாரு, நாளைக்கு என்ன போட்டிருக்குன்னு. அமாவாசைக்கு மறுநாள் பாரு என்ன போட்டிருக்கான்னு.
இந்த வர அமாவாசைக்கு. பாத்ரபத மாசம்னு போட்டிருப்பான். நம்ம பௌர்ணமி நட்சத்திரத்தை வச்சுத்தான் மாத பேர். பூர்வ புரோஷ்டபதா உத்தர புரோஷ்டபதா நட்சத்திரத்தை வச்சு மாதம், அதுதான் பாத்ரபதம். ஸ்ராவணங்கிறதுலேருந்து வந்தால் ஸ்ராவணி ஆவணின்னு வந்தது. ஆடி மாதம் சொல்லப்படாது, ஆஷாடம். பூர்வாஷாடா உத்ராஷாடா, பூராடம் உத்திராடத்தை வச்சு சந்திரன் பெயர்ச்சியை வச்சுத்தான் பண்டிகை. சூரியன் பெயர்ச்சியை கொண்டாடுறது தமிழ்நாட்டில் கேரளாலையும் தான், வடக்க எல்லாம் கிடையாது. வடக்க கர்நாடகா ஆந்திராலாம் சந்திரனை வச்சுத்தான். புரிஞ்சுக்கோங்க, அமாவாசையை வச்சுத்தான் பௌர்ணமியை வச்சுத்தான் கணக்கு. இந்த வருஷம் என்ன இன்னி தேதியில் வந்ததோ இந்த பௌர்ணமி 11 நாள் முன்னால் அடுத்த வருஷம் வந்துடும். புரிஞ்சுதா? அப்போ இந்த சிராவணம் கொண்டாட மாட்டோம், பின்னால் போயிடும் 22 நாளைக்கு. பஞ்சாங்கத்தை வந்த உடனே முதல்ல பஞ்சாங்கம் வாங்குறீங்களானே சந்தேகமாக இருக்குது. ஆமாம், ஒரு வாக்கியமோ திருகணிதமோ ஒரு பஞ்சாங்கம் உங்கள் அப்பா தாத்தா என்ன ஃபாலோ பண்ணாலோ அதை வச்சுக்கணும். தினமும் பஞ்சாங்கம் பார்க்கணும். வாட் இஸ் மென்ட் பை பஞ்சாங்கம்? இட் இஸ் கேலண்டர். நீ கிழிக்கிறீ இன்றைக்கி 9ஆம் தேதி 9/8/2025ன்னு, அதை தான் இன்றைக்கி சங்கல்பத்தில் சொன்னேன். பௌர்ணமாஸ்யாம் சுபதிதௌ வாசரகா வாசரஸ்து ஸ்திரவாசர யுக்தாயாம் சிரவண நட்சத்திர யுக்தாயாம். அதுதான் அது. இன்றைக்கி என்ன நாள்னு சங்கல்பத்தில் சொல்கிறியே. ஆமாம், தமிழ்ங்கிற தமிழில் சங்கல்பம் பண்ணிட்டது யார் தெரியுமா? ஆண்டாள் தான். தெரிஞ்சுக்கோ. தனுர்மாசே பௌர்ணமாஸ்யாம் சுபதிதௌ தமிழில் சொல்லு. தனுர்மாசே மார்கழி திங்கள் பௌர்ணமாஸ்யாம் மதி நிறைந்த சுபதிதௌ நன்னாளால். இதை விட தமிழை யார் வளர்க்குறது சொல்லு? அவ தமிழை நான் தான் வளர்த்தேங்கிறான். என்ன யோசனை பண்ணிப்பார். அதனால் சங்கல்பம் நம்ம இப்படித்தான் பண்ணிக்கிறோம், பண்ணிட்டோம். இன்றைக்கி அதை தான் பண்ணிட்டோம். சும்மா வாத்தியார் சொல்கிறாருன்னு கேட்கக்கூடாது, கற்றுக்கோ. இப்போ எதுக்கு இவ்வளோன்னு சொல்கிறேன்? நவக்கிரகம் சூரியன் சந்திரனுக்குத்தான் 12 வீடும் சொந்தம். ஒரு 6 வீடு சந்திரனுக்கு, ஒரு 6 வீடு சூரியனுக்கு. மேலே இருக்கிற வீடெல்லாம் சந்திரனுக்கு, கீழ்ப்பக்கம் இருக்கிறது சூரியனுக்கு. மேலேன்னா புரிஞ்சுக்கோ, கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம், இந்த 6ம் சந்திரனுக்கு. இந்த பக்கம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் சூரியனுக்கு. சூரியன் தனக்கு ஒரு வீடு எடுத்துட்டார் சிம்மம், சந்திரன் கடகத்தை எடுத்துட்டார். பாக்கி வீட்டெல்லாம் மற்ற கிரகத்துக்கு கொடுத்தார். அதனால் மற்ற கிரகங்களுக்கு 2 வீடாயிடுத்து. தனுசு மீனம் குருவுக்கு, மகர கும்பம் சனிக்கு, மிதுனம் கன்னி புதனுக்கு, துலாம் ரிஷபம் சுக்கிரனுக்கு, மேஷம் விருச்சிகம் செவ்வாய்க்கு. ராகு கேதுக்கு சொந்த வீடு கிடையாது. அவள் எங்கே இருக்காளோ, எந்த கிரகத்தோடு சேர்ந்து இருக்காளோ, எந்த கிரகம் பார்க்கிறதோ அவளோட பலனை கொடுக்கும். இப்போது எந்த 27 நட்சத்திரமும் நல்ல நட்சத்திரம். முதல்ல அதை கிளாரிஃபை பண்ணிக்கும். இது ஒசத்தி, அது மட்டம்லாம் கிடையாது. அது எவனோ எதுக மோனையாக கிளப்பி விட்டான். பெண் மூலம் நிர்மூலம்லாம் அதெல்லாம் கிடையாது. ஜோசியம் தெரிஞ்சதுனால சொல்கிறேன். எல்லா நட்சத்திரமும் நல்ல நட்சத்திரம். ஆமாம். மற்றொரு கருத்து, தினப்பொருத்தம். தினம்னா நட்சத்திரம். நட்சத்திர பொருத்தம் முக்கியமாக பார்க்கணும். ராசி பொருத்தம் பார்க்கணும், லக்ன பொருத்தம் பார்க்கணும். இந்த பொருத்தம் பார்க்கறது கல்யாணத்துக்குங்கிறது பார்த்தாச்சு, நிச்சயம் பண்ணியாச்சு, திருமங்கல்ய தாரணம் ஆயிடுத்து, பாணி கிரகணம் ஆயிடுத்துன்னா அதுக்கப்புறம் ஜாதகம் பார்க்கப்படாது. பொருத்தமே இல்லாத ராசிக்கு அப்பா அம்மா பார்த்து வச்சு கல்யாணம் ஆயிடுத்துன்னா நம்ம பொருத்திக்கணும். புரிஞ்சதா உங்களுக்கு? ஆமாம்.
ஜாதகம் ஜோசியம் ஓயாமல் பார்க்கப்படாது. முதல் கருத்து. ஒரு தடவை தான் பார்க்கணும். படிக்கிறதுக்கு பார்க்கணும், கல்யாணத்துக்கு பார்க்கணும், பிஸ்னஸுக்கு பார்க்கணும். திரும்பவும் சொல்கிறேன், நேற்றுக்கே சொன்னேன். கார்த்தால எந்திருந்த உடனே இந்த டிவியை போட்டுண்டு மேஷராசி நேயர்களே இதை பார்க்குறத முதல்ல நிறுத்தி தொலை. ஒரு ராசியை வச்சு எப்படி பலன் சொல்கிறது? நீ பிறந்த லக்னம் இருக்குது, உன்னோட தசா புக்தி இருக்குது, சொல்லு. சரி, பின்னால் நடக்கிறத தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போகிற? நீ சொல்லு, நான் தெரிஞ்சுக்கிறேன். என்ன பண்ண போகிறோம்? மாற்றி அமைக்க முடியுமா? முடியாது. நல்லதை சொல்லிட்டு நல்லது நடந்தால் பரவாயில்ல, கெடுதலே தெரியறதுன்னு வச்சுக்கோ. என்ன பண்ண போகிறோம்? சொல்லு. எனக்கு ஜோசியம் என்ன தெரியும், போன வருஷமே சொன்னேன் என் ஆத்துக்காரிகிட்ட, எனக்கு டேஞ்சர் அப்படின்னு. ஓப்பனர் பைபாஸ் சர்ஜரி நடந்தது. என் ஆத்துக்காரி கேட்டா, டேஞ்சர்னா என்னன்னா, வியாதி வரும், இல்லைன்னா நானே போனாலும் போயிடுவேன் அப்படின்னு. ஓ, கேட்டு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒன்றும் சொன்னேன். என்னன்னா, எனக்கு வியாதி தான் வரும், உயிர் போகிறது எவ்வளவு இல்லை. ஓ, அதை எப்படி சொல்கிறேன்னா, இல்லை எனக்கு முன்னால் நீ போயிடுவேன்னு இருக்குது. அப்படின்னு. ஓ, இப்போ நீங்கள் ஊரெல்லாம் கவலைப்படாதேன்னுட்டு நீங்கள் கவலைப்படுறீங்களான்னா, நான் கவலைப்படல, தெரிஞ்சு வச்சுன்னு இருக்கேன், உங்கள்கிட்ட சொன்னேன், அவ்வளோதான். நடக்கலாம் என் ஜோசியம். உடனே ஆத்துக்காரி சொன்னான், இந்த விஷயத்தில் உங்கள் ஜோசியம் பலிக்காமல் போகட்டுமேன்னா. ஏன் அப்படின்னா, இல்லை உங்களை விட்டுட்டு எனக்கு போகிறதுக்கு இஷ்டம் இல்லை, இருக்கேன் உங்களோட அப்படின்னா. அது வேணால் பலிக்கட்டும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் ஆப்ரேஷன் வந்துருத்தோம். இப்போ உங்களுக்கு எதுக்கு சொல்கிறேன் இவ்வளவுன்னா, நீ என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கியோ அதுலேருந்து தசா புக்தி வரும். லக்னம்ங்கிறது நீ பிறந்த நேரம். நல்லா கவனிக்கணும். நமக்கு எப்படி ஒருத்தருக்கொத்தர் தொடர்பு வருதுன்னா, பெரியவள்லாம் சொல்கிறாளே ஜென்மாந்திர தொடர்புன்னு, அதுதான் அது. ராமன்னு ஒருத்தன் இருக்கான், கிருஷ்ணன்னு ஒருத்தன் இருக்கான். இந்த ராமன்கிட்ட கிருஷ்ணன் 10 லட்சம் கடன் வாங்குறான். நான் வட்டியோடு கொடுத்துட்றேன் 5 வருஷத்துலேன்னு. வியாபாரத்தில் போட்டான், முடங்கிடுத்து. திருப்பி தர முடில. 10 லட்சம் வட்டியோட 15 லட்சமாக தரேன்னா தரல. அவன் செத்து போய்டுறான், கொடுக்க முடியலையேன்னு ஏக்கத்தில். இவன் வாங்கலையேங்கிற ஏக்கத்தில் செத்து போய்டுறான். இப்போ 2 பேரும் ஜென்மா எடுப்பான். இவன் அடைக்கணும் இவனுக்கு. இவன் கிருஷ்ணன் சுப்பிரமணியனாக பிறப்பான். பணம் கொடுத்த ராமன் அவன் கோவிந்தனாக பிறப்பான். 2 பேருக்கும் எப்படி லிங்க் வரும்? இந்த பணம் யார் வாங்கிண்டானோ, யார்கிட்ட வாங்கிண்டானோ, யார் கொடுத்தானோ, இவன் வாத்துக்கு மாப்பிள்ளையாக போவான். ஒரு 50 லட்சம் 1 கோடின்னா ஆத்துக்காரியாக வருவான். இல்லைன்னா விரயம் பண்ணுற ஆம்படையானா வருவான். புரியுறதோ? அந்த 50 லட்சம் 1 கோடிக்கு செலவுக்கு வேணுமே, அதுதான் நமக்கு தொடர்பு. புரிஞ்சுதான் உங்களுக்கு? அது புத்திரனாகவும் பிறப்பா, புத்திரியாகவும் பிறப்பா. அதை நம்ம சொல்ல முடியாது எப்படி வருவான்னு. அது பகவான் நியமிக்கிறான், நம்ம கையில் இல்லை. அதனால தான் ஜோசியத்தில் 5ஆம் இடத்தை பூர்வ புண்ணிய ஸ்தானம்னா, 5ஆம் இடத்தையே புத்திரஸ்தானம்னா. அப்போ என்ன அர்த்தம்? புத்திரனோ புத்திரியோ நம்ம பூர்வ ஜென்மால புண்ணியம் பண்ணியிருந்தா நல்ல வாழாக இருப்பா. பூர்வ ஜென்மால புண்ணியம் பண்ணலைன்னா அப்படி தான் இருப்பா. புரிஞ்சுக்கோ? அதனால் நம்ம கட்டம் அதில் இன்னொன்று 9 கிரகம்
ஒருத்தனுக்கு நல்லபடியாக அமையாது. ஏதோ ஒரு கிரகம் கெடுதலாக தான் இருக்கும். ஒரு கிரகமோ 2 கிரகமோ. எங்களை மாதிரி ஜோசியன்ட்ட போனால் நாங்கள் அப்படி கட்டத்தை பார்த்துட்டு இந்த சுக்கிரன் சூரியனோடு சேர்ந்ததுக்கு பதிலாக புதனோடு சேர்ந்துருந்தா நீர் அமோகமாக இருப்பீர்னு சொல்லுவோம். அதான் சேரலையே. சேர்ந்தா அவன் என்ன பார்க்க வரான், நான் அவனை பார்க்க போவேன். அதனால் இதுதான் ஜாதகம். இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, சனி ஒரு ராசிக்கு முன்னால் ராசிக்கு 2.5 வருஷம், அந்த ராசியில் 2.5 வருஷம், அடுத்த ராசியில் 2.5, அதுதான் 7.5 சனி. உங்கள் ராசிக்கு 8வது இடத்துக்கு வந்தால் அஷ்டமச்சனி. இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, 7.5 சனி அஷ்டமச்சனிலாம் கெடுக்க மாட்டான். அதனால தான் அந்த டைமில் சுப விரயம் பண்ணணும். பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், பையனுக்கு கல்யாணம் பண்ணணும், வீடு வாங்கணும், நல்லதாக பணத்தை நம்ம டைவர்ட் பண்ணணும். நீங்கள் சனியோ குருவோ சரியில்லைன்னா நாங்கள் யாரும் அந்த கிரகத்தை கும்பிடுன்னு சொல்ல மாட்டோம். அனுமாரை கும்பிடு, அம்பாளை கும்பிடு, முருகன் நாமா சொல்லு, இதைத்தான் சொல்லுவோம். நீங்கள் அதனால் நவகிரகத்தையே பிரதட்சணம் பண்ணக்கூடாது. யார் சொல்லி கொடுத்தான்னு தெரில. நவகிரகத்தை சுற்றவே கூடாது. எதுக்கு அதை போய் சுற்றுறேள்? அவளை நம்மளை பிடிச்சிருக்கா. போலீஸ்காரன் கைது பண்ணால் கோர்ட்டுக்கு தான் போகணும், பெயிலுக்கு. போலீஸ் ஸ்டேஷனுக்கே போகக்கூடாது, நம்மளையும் உள்ளே வச்சுருவான். புரிஞ்சதோ உங்களுக்கு? ஆமாம், நீங்கள் விவரமே தெரில. நான் எல்லா கோயில்லையும் போய் பார்க்குறேன். நவகிரகம் ஒன்றும் பண்ணாதுன்னு சிவனை பார்த்து பாடினார் ஞான சம்பந்தர். இவன் நவகிரகத்தை பார்த்து பாடின்னு இருக்கான். ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு 2 உடனே. அதை எதுக்கு பாடணும்? அதை அங்கே போய் பாடப்படாது, சிவன்கிட்ட பாடணும். புரியுறதோ? நவகிரகம், நீங்கள் நவகிரகத்தை சைவனும் ஒத்துக்கலை, வைஷ்ணவனும் ஒத்துக்கலை, முருக பக்தனும் ஒத்துக்கலை. தெரிஞ்சுக்கோங்க, ஜோசியம் ஒரு சயின்ஸ் ஆஃப் எ சயின்ஸ். நம்ம உணர்ந்துக்கணும், ஆனால் ஓயாமல் பார்க்கப்படாது. சனி ஒருத்தனை பிடிச்சதுனாலேயோ ஒருத்தனுக்கு கேடு கொடுத்துட மாட்டான். அவனோட பூர்வ புண்ணியத்துக்கு ஏற்பத்தான் 9 கிரகமும் நடந்துக்கும். நம்ம பாவம் பண்ணியிருந்தோம்னா அதை அனுபவிக்கிறதுக்கு ஏத்தாப்பில் தண்டனை கிடைக்கும். இப்போ அந்த சனி காத்துருக்கார். ஒரு தப்பும் பண்ணலை நலன், எப்படி பிடிக்கலான்னு காத்துருக்கார். என்ன கேளுங்கோ. சந்தியாவந்தனம் பண்ண போனவன் காலை சரியாக அலம்பலை, பின்கால சந்திசைய தாழ்விளக்கத்தான் மறுத்தான் கண்டு புந்தி மகிழ புகுந்தான். நீங்கள் ஆச்சாரத்தில் நாங்கள் சொல்கிறோம், அதுதான் சயின்ஸில் சொல்கிறா. நீங்கள் எல்லாருமே தப்பு பண்ணுறீள். எல்லாரும் எங்கே உட்காந்து சாப்பிட்றீள்? டைனிங் டேபிள். முதல்ல அதை விற்று தொலை. டைனிங் டேபிளில் யார் சாப்பிட்ணும்னா வயசானவா, கீழே உட்கார முடியாதவா. குழந்தைகளுக்கெல்லாம் கீழே உட்காந்து சாப்பாடு போட்டு பழக்குங்க. வயசானாலே டாக்டர் என்ன சொல்கிறான்? கீழே உட்காந்து எந்திருந்தா தான் நல்ல ஹெல்த்துன்னு. புரியுறதோ? அதுக்கு தான் நமக்கு தோப்பு கரணம் போட வச்சா. தோர்பிகி கரணம், தோற்று போனவா போடுறது. இதை உட்காண்டு எழுந்துரு. இதை இன்றைக்கி யோகாலேயே ஒரு கிளாஸு சொல்கிறான், டாக்டருன்னு சொல்கிறான். நமக்கு ஸ்கூல்லலாம் வாத்தியார் இதைத்தான் சொல்லி கொடுத்தார். தண்டனை கொடுக்குற போது தோப்பு கரணம் போடுன்னர். அமெரிக்காவுக்கு ஒரு பையன் போனான், நம்மளவா பையன். அங்கே போன போய் இந்த போட்டி வச்சுருந்தா, தோப்பு கரணம் போடுறது 100 டைம்ஸ் யார் போடுறான்னு. இந்த இங்கேருந்து போன பையன் போட்டுவிட்டான் சீக்கிரமாக, 10 நிமிஷத்துக்குள்ளே. அவள்லாம் அசந்து போயிட்டா. எப்படி போட்டேன்னு கேட்டா. இதுதானே எங்கள் வாத்தியாரே கொடுத்தது தண்டனைன்னா. புரியுறதோ? நீங்கள் இது நம்ம இந்த காதை பிடிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, இந்த பிளட் சர்க்குலேஷன் வருது, கீழ் நோக்கி வருது. அப்புறம் விட்டுட்டதுனால மேல் நோக்கி போகும். அதனால தான் இதை இழுத்து இப்படி உட்காண்டு எழுந்திருக்கணும். இப்போ எனக்கு கூட பைபாஸ் சர்ஜரி பண்ணோன்னே தோப்பு கரணம் போடுங்கன்னா ட்ரைனிங் கொடுத்தா. எல்லாம் இல்லாமல் நாங்கள் போட்டுப்பேன்னு போட்டேன். இதுக்கு சொல்கிறேன், இதை போடணும். ஆமாம், நம்ம கற்றுக்கணும், குழந்தைகளுக்கு சொல்லித்தரணும். முதல்ல நீங்கள் எல்லோரும் கையலம்பிண்டு உட்கார்றீர்கள். யாருமே சாப்பிட்றதுக்கு முன்னால் கால் அலம்புறதே கிடையாது.
என்கிட்ட விவாதம் பண்ணாதீங்க, நான் பண்ணுறேன்னு கோவம் வரும் எனக்கு. நான் தான் பார்க்குறேன், டேபிளில் உட்காடுறேன், யார் கால் அலம்புறேன்? சாப்பிட்ட உடனே அலம்பலை. எப்படி சனி பிடிக்கத்தான் பிடிப்பான். சாப்பிட்றதுக்கு சொல்லித்தாங்கோ குழந்தைகளுக்கு. கை அலம்பணும், கால் அலம்பணும். ஆச்சார கோவையில் சொல்கிறான், கால் அலம்பிண்டு உட்கார்கள் பாருங்கோ, இந்த கால் ஈரம் காயறதுக்குள்ளே சாப்பிடணும். அப்படி குழந்தைகளுக்கு ட்ரைனிங் பண்ணணும். ஆமாம், அப்படின்னா ஃபேன் போட்டுக்கப்படாது. கால் ஈரம் சாப்பிட்றதுக்கு காயறதுக்குள்ளே சாப்பிடணும்னா என்ன அர்த்தம்? ஸ்பீடாக சாப்பிடணும். பார்த்தீங்களா, அம்மா என்ன போட்டாலும் சாப்பிட பழகினுட்டோம்னா பொண்டாட்டி புண்ணாக்க போட்டாலும் சாப்பிடுவோம். ஆமாம், இப்போ நீங்கள் கீழே உட்காண்டன்னா சாப்பிட்ற போது இந்த சாதமெல்லாம் விழும். அதுக்கு தான் கால் அலம்பணும். டேபிளில் உட்கார்றேள், கால் அலம்புறது. முதல்ல இந்த டேபிள் குழந்தைகளுக்கு யங்ஸ்டேர்ஸுக்கு போடாதே. வயசானவா முடியாதவாளுக்கு, வயசானவாளையும் முடிஞ்சவா கீழே உட்காந்து எந்திருங்கோ. அதுதான் ஹெல்த்து. நம்ம சாப்பிட்றதே ஹெல்த்துக்கு தானே. இப்போ அந்த நலன் சந்தியாவந்தனம் போன போது கால் சரியாக அலம்பலை, சனி பிடிச்சி விட்டான். சனி படிக்கிற காலத்தில் பிடிச்சா மார்க்கு குறையும். அதனால தான் அவன் 120% உழைக்கணும். இப்போ சனி யாருக்கெல்லாம் நடந்துட்டுருக்குன்னா, கும்பராசிக்கு, மீன ராசிக்கு, மேஷ ராசிக்கு. நாங்கள்லாம் வாக்கிய பஞ்சாங்கம். திருநள்ளாறுபடி சனி இன்னும் பேரலை, கும்பத்தில் தான் இருக்கார். மார்ச் 6ஆம் தேதி தான் சனி பெயர்ச்சி, தெரிஞ்சுக்கோ. ஆமாம், அதுவும் ஒன்றும் பண்ண வேண்டாம், நீ அனுமாரை கும்பிடு. யாரோ கிளப்பி விட்றான் சனி பெயர்ச்சி அன்றைக்கி போய் திருநள்ளாறில் போய் வேட்டியெல்லாம் அவுத்து போட்டு குளிச்சுட்டு வரணும். அங்கே ஒரே துணியாக கிடக்கு. எவன் சொல்லி கொடுத்தானே தெரில. அதெல்லாம் பண்ணாதேங்கோ, அதெல்லாம் தேவையில்லை. சனி பிடிக்கட்டுமே. இதில் இன்னும் ஜோசியம் தெரிஞ்சுக்கோ. இப்போ கும்பத்தில் இருக்கான் சனி, மேட்டராசிக்காரனுக்கு பிடிக்கலன்னு நினைக்காதே. 11ஆம் இடத்துல இருக்கான், பாதகஸ்தானம். இப்போ தான் ரொம்ப மோசமாக இருப்பான். 12ஆம் இடத்துக்கு வந்தால் கூட கெடுதல் பண்ண மாட்டான். ஜாக்கிரதையாக இரு மேஷம். அதனால் தெரிஞ்சுக்கோ. ஒரு உதாரணம் தரேன் ஜோசியத்துக்கு. அதனால் புரிஞ்சுக்கணும். நவக்கிரக சனி உங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கா, அனுமார் கோயிலுக்கு போ. குரு இடைஞ்சலாக இருக்கா, சிவனை கும்பிடு. செவ்வாயினால் தோஷமாக முருகனை கும்பிடு. வைத்தீஸ்வரங்கோயில் திருப்புகழ் படியுங்கோ, வைத்தியநாதஷ்டகம் படியுங்கோ சுப்பிரமணிய சுவாமிக்கு. புரிஞ்சுதா? ராகு கேத்துவால் இடைஞ்சலா அம்பாளை கும்பிடு. கேத்துவால் இடைஞ்சலா பிள்ளையாருக்கு 2 சதுர்த்தியும் குழக்கட்டை போடு. இப்போ உங்களுக்கு நான் சம்பாவனை வாங்காமலே ஜோசியம் சொல்லின்னு இருக்கு. அதனால் பிளேட் எடுக்கிற போது நல்லா எல்லோரும் 500 ரூபா தாளாக போடு. ஆமாம், அப்போ தான் உனக்கு நிவர்த்தி ஆகும். ஆமாம், ஜோசியம் சும்மா பார்க்கப்படாது, தெரியுமா உனக்கு? ஜோசியத்துக்கு பணம் வாங்கப்படாது, சாஸ்திரம். ஜோசியம் சொல்கிறவன் வாங்கப்படாது, ஆனால் கேட்குறவன் சும்மா கேட்கப்படாது. எப்படி வச்சுருக்கேன் பார்த்தேடா லிங்க்கு. அதனால் தெரிஞ்சுக்கோ. அதனால் இது எதுக்கு இவ்வளவு சொல்கிறேன்னா புரிஞ்சுக்கோங்கோ. நீங்கள் எந்த கிரகம் சரியில்லைன்னாலும் நாங்கள் தெய்வத்தை கும்பிடுன்னு தான் சொல்லுவோம். எந்த ஜோதிஷனும் நவக்கிரகத்தை கும்பிடுன்னு சொல்ல மாட்டோம். நவக்கிரக சந்நிதிக்கே போகாதேங்கோ. உங்களுக்கு எவன் சொல்லி கொடுத்தானே தெரில. சூரியனுக்கு அர்ச்சனை பண்ணுறேன், சந்திரனுக்கு பண்ணுறேன்னு அவளுக்கெல்லாம் பண்ண வேண்டாம். உன் குல தெய்வத்தை கும்பிடு, இஷ்ட தெய்வத்தை கும்பிடு, ஆச்சாரியால் குருவை வணங்கு. ஒரு கிரகமும் ஒன்றும் பண்ணாது. நேற்றுக்கு தான் சொன்னேனே, ரவிச்சந்திர புதனீனே தாசர்வாள், ராகு கேதுவு நீனே, கவி குரு சனியும் மங்களனு நீனே, சகல கிரக பல நீனே, சரசிஜாட்சா. இப்போது சனி பிடிச்ச உடனே என்னாச்சு, நளன் அரண்மனையில் இருக்கான். புஷ்கரன் ஒருத்தன் ஒரு கொடியோடு வரான்.
இது என்ன கொடின்னா, வெற்றி கொடின்னா என்னன்னா, சூதாட்டத்தில் ஜெயிப்பேன்னா அவன் ஆடுவோம்னா. அப்போ தான் தமயந்தி சொல்கிறான், ஆடாதேங்கோ, சூதாடினா என்ன கஷ்டம்னா, உண்மை உரு அழிக்கும், வன்மை திரு அழிக்கும், மானம் சிதைக்கும், ஒருவரோடு அன்பு அழிக்கும். நமக்கு முதல்ல தேஜஸ் போயிடும். நீ கோவிலுக்கு வந்து பகவன் நாமா சொல்லு, ஆற்றுல பூஜை பண்ணு, உன் முகத்தை பாரு. ஆண்டாள் சொன்னா, கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியே தேசமுடையாய், உனக்கு தேஜஸ் இருக்கு சொல்கிறா. புரியுறதோ உனக்கு? தேஜஸ் வரும். பகவன் நாமாவை சொன்னேன்னா தேஜஸ் வரும். சூதாடினா தேஜஸ் போயிடும். உங்கள் ரூபத்தை கண்ணாடியில் பாருங்க. எதுக்கு இப்படி குடிக்கிறா, எதுக்கு சூதாடுறான்னு எனக்கு தெரியலை, கெடுதலை தெரிஞ்சுண்டு. நீ பகவன் நாமாவை சொல்லு. அபிராம பட்டர் சொன்னார், தனம் தரும் கல்வி தரும். அதில் என்ன சொல்கிறார்? அன்பர் என்பவர்க்கே உன்கிட்ட பக்தி இருந்தால் தான் எல்லாம் கிடைக்கும், பக்தியாக இருங்கிறார். பகவன் நாமாவை சொல். அவன் கேட்கலை, சூதாட உட்காந்துட்டான். தமயந்தி கெட்டிக்காரி, இவன் எல்லாத்தையும் இழப்பான், குழந்தைகளை இழந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு பையனையும் பொண்ணையும் அவனோட குதிரை நாளையும் பூட்டி தேரோட்டியை கூப்பிட்டு எங்கள் பிறந்தாத்துக்கு கூட்டின்னு போயிடுன்னு விட்டான். இவன் மட்டும் இருந்தா. நலன் சூதாட உட்காந்துட்டான். இந்த சனி எப்படிரா பிடிச்சான்னார் புகழேந்தி புலவர். நாமதஸ்மரணே சாராமிருதவு என்ன நாளிகே பரலி நாராயணா. புரந்தரதாசர் சொல்கிறார், பசுமாட்டோட கொம்பு இருக்கு பாரு, இப்படி அகலமாக வந்து நுனி வரும். இந்த நுனியில் கடுகு சின்ன பொருள், அதை வச்சேன்னா இப்படி ஒரு வினாடி நின்னுட்டு கீழே விழும். புரந்தரதாசர் என்ன சொல்கிறார்? கடுகு நின்ன நேரம் நாராயணா சொல்லு, உனக்கு மோட்சம் தரேங்கிறானாம். ஆவின கொம்பின துதியல்லி சாசிவே நிந்தித்த காலவே நின்ன ನೆನೆದವ ಜೀವನ್ ಮುಕ್ತನೆಂಬದಕ್ಕೆ ಏನೋ ಆಶ್ಚರ್ಯವಯ್ಯ ಪುರಂದರ ವಿಠಲ ಪುರಂದರ ವಿಠಲ. ஒரலுத்த நெரலுத்த சேரில் உட்காரல், கீழே உட்காரல், எழுந்திருக்க முல்ல, ஐயோங்காதே. ஹரி ஹரி, நீ ஹரின்னு சொல்லு. எங்கேருந்து சொன்னாலும் அவன் சரிங்கிறான். சொல்லு, ஹரி ஹரி சொல்லு. சாப்பிட்றதுக்கு முன்னால் சொல்லு. சாப்பிட்டதுக்கு புரந்தரதாசர் இன்னும் ஒரு படி மேலே போயிட்டார். நல்லா சாப்பிடு, அப்புறம் கூப்பிடுன்னார். ஆமாம், ಅನ್ನಪಾನಗಳು ತಿನ್ನು ತೃಪ್ತವನಾಗಿ கிருஷ்ணாயன பாரதே. நேரம் இல்லைங்காதே, குளிக்கிற போது சொல்லு, இந்த ஜலம் கிடைக்கணுமே, ஹரி ஹரின்னு விட்டுக்கோ. அப்போ தான் போர் போட்டால் ஜலம் ஏறும். புரிஞ்சதா உனக்கு? ஆமாம், அப்பவும் சொல்லு, எப்பவும் சொல்லு. சில பேர் இருக்கான் தெரியுமா, பேப்பரை போட்டவுடனே எடுத்துன்னு ஓடுவான். எங்கே போவான் தெரியுமா? ஜென்மாந்திர பாவம். ஆமாம், சில பேருக்கு அங்கே போய் பேப்பர் படித்தா தான் வரும். புரந்தரதாசர் சொல்கிறார், அங்கே போய் முக்காதடா, முகுந்தான்னு கத்து, டபக்குன்னு விழும்னர். மலமூத்ராதிகளை விசர்ஜன ಮಾಡುವುದಲ್ಲಿ கிருஷ்ணாயன பாரதே. ஆத்துக்காரியோட படுத்துன்னு இருக்கே பெட்டில், பெட்டு எது ஆம்படையாதுன்னு தெரில, கட்டின்னு இருக்க. அந்த நேரம் கூப்பிடுறா நாராயணாவை, நல்ல குழந்தை பிறக்கும்னார். உன் சயின்ஸ் படி சொல்கிறார். மந்தகாமினியோடு சரச ಮಾಡುವುದಲ್ಲ கிருஷ்ணாயன பாரதே. ஒரு பையன் வந்து கேட்டான், ஓ பெரும் புரந்தரதாசர் இப்படிலாம் சொல்லியிருக்காரா மாமா? ஆமாண்டா. அப்புறம் தினமும் ஆத்துக்காரியோட தாச்சிக்கணுமே, அதுக்கு நாம சொல்லு. அம்மா நீ டைம் இல்லைங்காதே. டைம் இல்லைன்னு எவன் சொல்கிறானோ அவன் சனாதன தர்மத்தின் துரோகி, சந்தேகமே படாது. நாராயணன் நாமாவை சொல்லிகிட்டே இருந்தவர் நாரதர். அவர் எப்போவுமே சௌக்கியம் வந்தேன்லாம் சொல்ல மாட்டார். அவர் இப்போ இங்கே வராருன்னு வச்சுக்கோங்க, நம்ம போய் வாங்கோன்னு கூப்பிடுறோம், நாராயணாம்பர். சாப்பிட்டேளா? நாராயணா. சௌக்கியமா? நாராயணா. கிளம்பிட்டேளா? நாராயணா. எல்லாத்துக்கும் நாராயணா தான்.
போயிட்டு வரேன், இருக்கேன், சாப்பிட்டேன், அதெல்லாம் சொல்ல மாட்டார். பிரகலாதனை கேட்டான், எல்லாம் நாராயணன், மைக்கு நாராயணன், டியூப்லைட்டு எல்லாம் நாராயணன். ஆமாம், இந்த நாராயண 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 எப்பவும் நாராயணா சொல்லின்னு இருக்கிறவர் அவருக்கே சந்தேகம் வந்துடுத்து. இப்படி நாராயணா சொல்லிகிட்டே இருக்கேனே, இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்குறார். நம்மளும் பகவான் நாம சொல்லுவோம். கிருஷ்ணம் வந்தே நந்தகுமாரம் கிருஷ்ணம் ராதாவல்லப நவனித சோரம் ராதாவல்லப நவனித சோரம் நவனித சோரம் ராதா வல்லப நவனித சோரம் ராதா வல்லப. எங்கள் மணச்சனோட ஒரு பஜனை மடத்துக்கு வாங்கோ. ருக்மணி கல்யாணம் நவம்பர் 1, 2, 3ஆம் தேதி துளசி கல்யாணம். ஆமாம், எனக்கு 25 வருஷமாக அங்கே வந்து பஜனை பாடுறது உடையாளூர் கல்யாணராமன் தான். ஆமாம், தெரிஞ்சுக்கோ. அவன் பாடுற போது நான் குதிப்பேன். இப்போ முடியலை. ஆமாம், எப்படி குதிப்பேன்னு தெரியுமா? யூடியூப்பில் வேணால் பாருங்கோ, நான் குதிக்கிறது இருக்குது. இப்படி குதிக்கிற போது 2 காலையும் மடக்கிண்டு மேலே போயிட்டு வருவேன். அவனே சொல்லுவான், அண்ணா சாயந்தரம் உபன்யாசம் இருக்குன்னா பார்த்து இப்படிம்பா. அவன்கிட்ட சொன்னேன் போன வருஷம். நாளைக்கு ஒருவேளை எனக்கு பிராணம் போயிடுத்துன்னா கல்யாணமா, நீ வந்து எனக்கு இந்த நாமாவளி பாடிட்டு என்னை தூக்குன்னு. ஆமாம், அப்போ அவன் சொன்னான், நான் பாடுறேன் அப்படின்னா. ஏன்னு கேட்டேன். இல்லை, நீங்கள் சொன்னேன்னு இல்லை, நீங்கள் இந்த நாமாவளி பாடினா குதிப்பேள், அதனால் நான் பாடினவுடனே கட்டி இருக்கிறவர் எந்திருந்துருவேள்னா. ராமம் வந்தே தசரத பாலம் ராமம் சீதாநாயகம் ரகுகுல திலகம் சீதாநாயகம் ரகுகுல திலகம் ஜானகீகாந்த ஸ்மரணே சதா சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். எப்பவும் நாம சொல்லுங்கோ. நாராயணா நாராயணான்னு சொல்லிகிட்டே இருக்கிற நாரதருக்கு சந்தேகம் வந்துடுத்து. பெருமாள்கிட்ட போனார், நான் இப்படி தினம் நாராயணா சொல்லிகிட்டு இருக்கேனே, இதுக்கு என்ன அர்த்தம்னர். இவனே அர்த்தம் தெரியாமலே ஜபிக்கிறானா, இந்த அர்த்தம் தெரியாமலே பாடுறவன் உண்டு, அர்த்தம் தெரியாமலே பேசுகிறவனும் உண்டு. எல்லாரும் பேசுகிறான்னு இவனும் பேசுவான். அர்த்தமே தெரியாமல் பாடுவா. சங்கீத வித்வான் பூரா அர்த்தமே தெரியாமல் தான் பாடுறான். சுக்குமி லகுபி திப்பிலின்னு மன்னவ்யா லக்கிம் அதானே பாடுறா எல்லாரும். மன்னவ்யா லக் பாடப்படாது, மன்னவினா லக்கிம். ஒருத்தனும் கச்சேரிக்கே வரமாட்டான். என்ன பண்ணுறது, என்னத்தையோ சுக்குமி லகுபி திப்பிலின்னு பாடி சங்கீத கலாநிதி ஏதோ வாங்கி தொலைச்சிக்கணும். பக்தி இல்லை.